ஆனந்த் வணக்கம். கரூரில் ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல், அதனால் ஏற்பட்ட 41 பேர் உயிரிழப்பு என்பது தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதனுடைய தாக்கம் இன்னும் மறையவில்லை என்றே கூறலாம். இந்த சம்பவத்தை அடுத்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, விமர்சனம் என்பது தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் தரப்பிலும், அதே போன்று தமிழக வெற்றிக் கழகம் விஜய் இதில் சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்த குடும்பத்தினரை விஜய் எப்போது சந்திப்பார் என்ற கேள்வி 28வது நாளாக இன்றும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக ஒட்டுமொத்த தமிழக வெற்றிக் கழகம் விஜய் உட்பட 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே வெளியில் வரவில்லை என்பது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய செயலாக விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் உயிரிழந்தவர் குடும்பத்தினரையும் நேரில் வந்து சந்திக்கிறேன், ஆறுதல் கூறுகிறேன் என்று விஜய் தெரிவித்திருந்தார். வீடியோ கால் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினரையும் சந்தித்து பேசியிருந்தார். எப்போது வருவார் என்ற தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருந்த சூழ்நிலையில் தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது. அந்த அறிவிப்பில் கரூர் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட அந்த உயிரிழப்பு, அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துக்கு அவர்களை வரவழைத்து அலுவலகத்தில் வைத்து சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு எப்போது நடைபெறும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இன்னும் வெளியாகவில்லை. அதாவது இதற்காக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் சொல்லக்கூடிய காரணம் என்பது, கரூருக்கு விஜய் நேரில் செல்ல திட்டமிட்டிருந்ததாகவும், ஆனால் அதற்கான அனுமதி கேட்டிருக்கின்றோம் என்றும், அதே போன்று அங்கு எந்த இடத்தில் வைத்து அவர்களை சந்திப்பது, ஏதேனும் தனியார் திருமண மண்டபங்கள் ஏதேனும் அதை எடுத்து அதில் சந்திக்கலாமா உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும், இடம் கிடைப்பதில் சிக்கல் நீடிப்பதால் இதில் தாமதிக்க வேண்டாம், அவர்களை சந்திப்பதை தாமதப்படுத்த வேண்டாம், தள்ளிப்பட வேண்டாம் என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் அவர்களை நேரடியாக பனையூர் அலுவலகத்துக்கு வரவழைத்து சந்திக்கலாம் என்று முடிவு செய்திருப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் தரப்பினர் கூறுகிறார்கள். என்றால் இந்த சம்பவம் நடைபெற்ற உடனடியாக பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண தொகை வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்திருந்தார். அதில் நேரில் வந்து கொடுப்பேன் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். விஜய் நேரில் வந்து இந்த நிவாரண தொகையை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில்தான் தீபாவளிக்கு முன்பாகவே அந்த பணம் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினுடைய வங்கிக் கணக்கில் அந்த பணம் செலுத்தப்பட்டது. அப்போது கூட விரைவில் நான் நேரில் வந்து உங்களை சந்திக்கின்றேன், கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கின்றேன் என்றெல்லாம் ஆறுதல் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் நேரில் வருவார், எங்களை சந்திப்பார் என்று ஒவ்வொரு நாளும் உயிரிழந்த குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய நாள் வரை அவர் வெளியில் வரலை. அந்த சம்பவம் நடைபெற்று சரியாக 28வது நாள் இன்று, கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. 28வது நாள் இன்று, இப்போது வரையிலும் விஜய் இது தொடர்பாக வெளியில் வரவில்லை என்பது தொடர்ந்து ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இந்த அடிப்படையில் தான் எப்போது அவர் நேரில் செல்வார், நேரில் சென்ற பிறகு அங்கு என்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் என்றெல்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. ஆனால் அந்த திட்டத்தில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு உயிரிழந்த குடும்பத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினரை பனையூர் அலுவலகத்துக்கு நேரில் வரவழைத்து நேரில் அவர்களை சந்திக்கலாம் என்று விஜய் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த திட்டத்தினுடைய உறுதியான தகவல் என்பது விரைவில், அதாவது அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்ட பிறகு அதற்கு அந்த சந்திப்பதற்கான நேரம் மற்றும் நாள் இறுதி செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 3 முதல் 4 பேர் வரை அழைத்து வரலாம் என்று முடிவு செய்திருப்பதாகவும், ஒட்டுமொத்தமாக உயிரிழப்பு ஏற்பட்ட குடும்பத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து 3 முதல் 4 பேரை அழைத்து வந்து சந்திக்கலாம் என்று முடிவு செய்திருப்பதாக கூறுகிறார்கள். விரைவில் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். அவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்ட பிறகு அதற்கான நேரும் நாளெல்லாம் இறுதி செய்யப்பட்டு அந்த அறிவிப்பு வெளியாகி அவர்களை பனையூர் அலுவலகத்துக்கு அழைத்து வந்து நேரில் விஜய் சந்திக்க இருக்கின்றார். இது தொடர்ந்து விஜய் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனமாகவே பார்க்கப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி தொடங்கியதிலிருந்து விஜய் தற்போது வரையிலும் பெரிய அளவில் ஒரு போராட்டமோ அல்லது களத்துக்கோ சரியாக செல்லவில்லை, பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்கவில்லை என்றெல்லாம் விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அவர் சென்ற இடம் எதுவென்றால் பரந்தூர் விமான நிலைய போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது அவர்களோடு இருப்பதாக தெரிவித்தார். அதற்கு பிறகு லாக்அப் டெத் அஜித்குமாருடைய மரணம் தொடர்பாக அதற்காக சிவானந்த சாலையில் போராட்டம் மேற்கொண்டார். இது தவிர மற்ற எந்த விடயத்துக்காக அவர் நேரில் செல்லவில்லை. மாறாக பாதிக்கப்பட்டவர்களை அவருடைய இல்லத்துக்கு அழைத்து வந்து அவருடைய அலுவலகத்துக்கு அழைத்து வந்து பேசுவது வழக்கமாக விஜய் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தூத்துக்குடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது கூட அங்கு பாதிக்கப்பட்டவர்களை பனையூருக்கு அழைத்து வந்து அவர்கள் நிவாரண உதவிகள் கொடுத்தார். அதே போன்று தூய்மை பணியாளர்கள் சார்பாக அவர்கள் சார்பாக பலரையும் பனையூர் அலுவலகத்துக்கு அழைத்து வந்து அவரோடு பேசினார். இப்படி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு விஜய் நேரடியாக செல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை அலுவலகத்துக்கு அழைத்து வந்து பேசுவது என்பது இது எந்த விதமான அரசியல் என்றெல்லாம் தொடர்ந்து விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் அதை மாற்றுவார் விஜய் என்று எதிர்பார்க்கப்பட்டோம். ஆனால் அதை தற்போது விஜய் மாற்றாமல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அதிலும் மிக முக்கியமாக
கரூர் துயர சம்பவம் என்பது 41 பேர் பரிதாபமாக பலியானார்கள். அதில் பலியானவர்களின் குடும்பத்தினரை விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவார்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்திலும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் விஜய் அவர்களையும் அவருடைய அலுவலகத்துக்கு வரவழைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் அங்கு அலுவலகத்துக்கு வரவழைத்து அவர் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும், இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அதிகாரப்பூர்வ தகவல் எப்போது வெளிவரும் என்பதெல்லாம் ஒரு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.